இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர் வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திடீர் ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளிடம் அளிக்கப்படும் சிகிச்சைகள் மற்றும் குறைகளை கேட்டறிந்தார். காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு பொது மருத்துவமனையில் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பல்வேறு பிரிவுகளின் கீழ் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகளை பார்வையிட்ட ஆளுநர் அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை மற்றும் உணவுகள் தரமாக வழங்கப்படுகிறதா என்று நோயாளிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இருக்கிறதா என்றும் கேட்டறிந்தார். தொடர்ந்து நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை வழங்க வேண்டும் என்று ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மருத்துவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். முன்னதாக காரைக்கால் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்களோடு துணைநிலை ஆளுநர் ஆலோசனை நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூரில் நடைபெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 107வது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவரும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் பொன்மனச் செம்மல் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆரின் 107வது பிறந்த நாள் பொதுக்குழு கூட்டம் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் கடந்த ஜனவரி மாதம் முதல் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் பகுதியில் மாவட்ட கழக செயலாளர் எம்.வி. ஓமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில கழக செயலாளர் அன்பழகன், அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசானா உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில கழக செயலாளர் அன்பழகன், அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசானா உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், கழக தலைவர் எம்ஜிஆரை திமுகவில் இருந்து விலக்கியதன் காரணமாக தனது அரசு பதவியை ராஜினாமா செய்ததாகவும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு எம்ஜிஆர் மன்றங்களை திறந்து புதிய கட்சிக்கு வழிவகுத்ததாகவும் பெருமிதம் தெரிவித்தார். இதில் அம்பகரத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். நாகர்கோயிலில் 1953ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 26ஆம் நாள் குடியரசு தினத்தன்று எம்ஜிஆர் மாணவர்கள் ரசிகர் மன்றம் என்ற மன்றத்தை துவக்க வந்தால் இந்த அரிய தமிழ் மகன் 1953 என்னுடைய வயது 17. அந்த வயதில் முதலாக தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியாவிலே முதலாக எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தை துவக்கியவர் இங்கே உங்கள் மத்தியிலே வந்து நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். Top quality service by global #1 brand Samsung. Only at Samsung Smart Plaza, largest single brand store in Pondicherry. Number 104 Anna Salai, Pondicherry. புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.